Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. ஐயா மாதம் இந்த ராசி நட்சத்திரம் எல்லாமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த சனி பயிற்சின்ற ஒன்று வந்து மார்ச் மாதம் வந்து ஆரம்பிச்சது. ஸோ இப்போ ஏப்ரல் 14 தமிழ் வருட பிறப்பு வரப்போகுது. ஸோ இந்த தமிழ் வருட பிறப்பில் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்கள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இந்த சனி பயிற்சியும் இந்த தமிழ் வருட பிறப்பும் இணையும் போது அது எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் மாறும் அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் விளக்கி சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தயோகி பேரம்பலவாணன் அன்பு கலந்த வணக்கங்களும் இறையாற்றலும் நிறைந்து உங்களுக்கு கிடைக்கட்டும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கோட்பாடுக்குள்ளே தான் அது பிறக்குது. அது சித்திரை மாதம் 14ஆம் தேதி 13ஆம் தேதி முன்ன பின்ன வரும். அதே போல் இந்த ஆண்டும் நம்மளுடைய சித்திரை மாத வருட பிறப்பு சித்திரை மாதத்தில் வருது. இதில் என்ன விசேஷம்னு கேட்டால், இந்த ஆண்டில் ராகு சனி இந்த 2 பேருமே இந்த பிரபஞ்சத்தோட முக்கியமான நபர்கள். 2 நிழல் கிரகங்கள், 2 நிழல் கிரகங்களை உருவாக்கக்கூடிய சனி பகவான். நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, சனி பகவான் ராகு பகவான் இப்படி ஒரு கிரகங்கள் இருந்து கொண்டு நம்மளை ஆட்டி படைக்கிறது என்று தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது எந்த விதத்தில் ஆட்டி படைக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு அற்புதமாக விளங்கும். அது அதோடைய இடத்துல அதுவாக தான் இருக்குது. அதுவாக இருக்கும் அது உங்களாக மாறும்போது அதனுடைய வேலை உங்களுக்கு எப்படி வருகிறது என்பதை விளக்கம் சொல்லித்தர்றது தான் இந்த மாத பலன். இந்த மாதத்தை பொறுத்தவரையும் சனியும் மேல் நோக்கி செல்கிறது. அதாவது மேல் நோக்கி சொன்னால் தன்னுடைய பாதையை நோக்கி செல்கிறது. ராகு எதிர் திசையில் வருகிறது. மேசராசி நேயர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யும் ஆனால் அவங்க எதிர்பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நல்லதும் கெட்டதும், நல்லதை அனுபவித்தவர்கள் கெட்டதை அனுபவிப்பார்கள், கெட்டதை அனுபவித்தவர்கள் நல்லதை அனுபவிப்பார்கள். ஆகையினால் இந்த சித்திரை மாத பிறப்பின் போது ஏற்படுகின்ற எல்லா கிரகங்களும் அற்புதமாக எங்கே இருக்கிறாங்க, சனி ராகு புதன் சூரியன் எல்லோருமே எங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுடைய 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தோட முடிவான பகுதியில் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துக்கே ஒரு முடிவை தேடித்தரக்கூடிய காலத்துக்குள்ளே நம்ம இருப்பதனால் உங்களுடைய உள் உணர்வானது, மேசராசிக்காரர்களுடைய உள் உணர்வானது எப்படி இருக்குன்னா, ஒரு சாரர் 30 வயது 60 வயது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக 3ஆக பிரித்து உங்கள் பலனை நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. அதில் கேது சுக்கிரன் சூரியன் என்ற 3ஆக பிரித்து யாரெல்லாம் மேஷராசியில் கேதுவின் சாரத்தில் பிறந்தீர்களோ, சுக்கிரன் சாரத்தில் பிறந்தீர்களோ, இல்லை சூரியன் சாரத்தில் பிறந்தீர்களோ அந்த அவரவர்களுக்கு என்ன நடக்கும். இப்போ கேதுவுக்கு சனியும் ராகுவும் என்ன பண்ணுவாங்க, ஒன்றுக்கொன்று எதிரும் புதிருமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்டவருக்கு இந்த மேஷராசி நேயர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவங்களும் சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க. முடிவு எடுக்காமல் கேட்காமல் அவதிக்கு ஆளாகின்ற காலம்தான் இந்த சித்திரை மாதம். ஆகையினால் அவங்க என்ன செய்யணும், அவங்க அனாவசியமாக அதிக விஷயத்தை பேசும்போதோ உணரும்போதோ தேவையில்லாத விஷயத்தை பேசாமல் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டால் இவர்களுக்கு அவருடைய இரத்த ஓட்டமானது சரியான நிலையில் இருக்கும். 60 வயசை கடந்தவங்களாக இருந்தால் நோய்வாய்ப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, திடீர்னு கீழே விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய கால் தடுமாற்றத்தின் மூலமாக அவங்களுடைய சிந்தையில் வச்ச இடத்த விட்டு வேறு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கிற சம்பவங்களும் ஏற்படுவதனால் வீட்டில் சண்டை வரும். வீட்டில் ஒருவர் போராட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நேரத்தில் இந்த மேசராசி நேயர்கள் என்ன பண்ணணும்னா, அமைதியாக போகணுமே தவிர அங்கே போய் விளக்கம் சொல்லக்கூடாது. விளக்கம் சொன்னால் மாட்டிக்குவீங்க, வீட்டில் ஒரே ரகல் நடக்கும். சரியா, அதுக்கு என்ன பண்ணலாம், யார் யார் எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு அருகாமையில் நம் மூதாதையர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு முருகன் கோவில் வச்சுருக்காங்க. அந்த முருகன் கோயிலுக்கு போகும்போது இந்த சித்திரை மாதம் அற்புதமான மாதம். இந்த அற்புதமான மாதத்தில் இந்த மேஷராசி நேயர்கள் என்ன செய்யலான்னா, காவடி எடுக்கிறது, அதுக்கு ஊர் இன்னும் கிராம பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சித்திரை திருவிழா என்பது நம்ம கண்கொள்ளா காட்சியாகவும் மனம் குளிரும் காட்சியாகவும் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் தீக்கிற இடம் தாங்க அந்த சித்திரை நட்சத்திரம். பாருங்கள், சித்திரைன்னதாவே நல்ல வெயில் கொளுத்துதுன்னு சொல்லுவாங்க.
அந்த வெயில் கொளுத்துறதில்ல, உங்களுடைய உள் ஆன்மாவில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் அனைத்தையும் ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செயல்பட்டால் உங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் அழிந்து நல்ல சிந்தனைகள் சுடர்விட்டு வெளிவரும். அப்போது நீங்கள் சாதிக்க முடியாத விஷயங்கள் அனைத்தும் நீங்கள் சாதிப்பீர்கள். அப்போது நீங்கள் உங்களுடைய கவனம் என்ன செலுத்த வேண்டும்னா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா காவடி எடுக்கிறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, முருகன் கோயிலில் நாடி போகிறது, கால்நடையாக போகிறது. இன்னும் நாங்கள் எங்களுடைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கம்பெல்லாம் விளையாண்டுக்கிட்டு நல்ல மஞ்சள் ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுக்கிட்டு போகிற இடத்துலலாம் காலில் தண்ணியை ஊற்றி வரவேற்பாங்க. அந்த வழியெல்லாம் சிறப்பாக இருக்கும். பம்பை உடுக்கை இதெல்லாம் அடித்து அங்கே கொண்டு போய் ஒரு மாரியம்மன் கோயிலுக்கோ ஒரு முருகன் கோயிலுக்கோ செல்லும்போது அதோடைய அற்புதமான அந்த அனுபவம் இருக்குது பாருங்கள். அது பல காலங்கள் நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அப்படி செஞ்சதுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த 68 வயசுலேயும் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, உங்கள் நாடி நரம்பை நீங்கள் சரி செய்கிறீர்கள். தெய்வம் என்ற பெயரில் உங்கள் நாடி நரம்புகளை நீங்கள் சரி செய்வதன் காரணத்தால் தான் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள். அதுதான் கடவுள் பார்த்துக்கோன்னா கடவுள் பார்த்துக்க. கடந்த காலத்தை நீ நினைவுபடுத்தும் போது நீ என்ன விதைத்தாயோ அதை தான் அது பார்க்குமே தவிர, நீ விதைக்காத படுத்துக்கிட்டு கடவுள் பார்த்துக்கோன்னா எதுவும் பார்க்காது. உன்னை நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறாயோ, எந்த அளவுக்கு உன் உயிருக்கும் உன் உடலுக்கும் மரியாதை கொடுக்கிறாயோ அந்த உயிரும் உடல் தான் உன்னை பாதுகாக்குமே தவிர மற்றது எல்லாம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பலர் பார்க்க நீ வாழ்வாய். அது வாழ்வதற்கு நீ தான் உன்னை பக்குவப்படுத்திக்கணுன்றது தான் இந்த ஆத்ம பயணத்தின் அற்புத நிகழ்வாகும். அப்படிப்பட்ட அந்த அற்புத நிகழ்வுக்கு நம்ம பயணிக்கும்போது நாம் என்ன செய்யலாம்? அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு காவடி எடுக்கிறதோ பால் காவடி எடுக்கிறதோ, அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அழகு குத்திக்குவாங்க, உடம்பெல்லாம் அழகு குத்திருப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னா அவனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, வயசு இருக்காது. 15 வயசு பையனுக்கு ஒரு நிர்வாகம் நடத்துகிற அளவுக்கு சக்தி இருந்தால் அவன் என்ன செய்வான்? வீட்டில் அடங்க மாட்டான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாமிக்கு பால் எடுத்துகிட்டு போகிறேன்னு காவடி தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு மேலே கையை தூக்குனா, அப்போ கையை தூக்கிட்டு அந்த பாலை சிந்தாமல் சிதறாமல் அந்த ரோட்டில் நடந்து வரும்போது பாதமும் சிரசும் மையப்படுத்தும் போது அவனுடைய ஆராசெல்லாம் என்ன செய்யணும்னா ஒழுங்குபடுத்தப்படும். அவனுடைய நமச்சிவாய் என்ற பஞ்சாசர மந்திரமும் சரிகம பதனிதா என்று சொல்லக்கூடிய சங்கீதமும் அவனுடைய நாடி நரம்புகளில் செயல்படுத்தப்படும் போது அந்த ஆண்டு ஃபுல்லாக அவன் சூப்பராக இருப்பான். அவனுக்கு மாதம்லாம் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் நம்ம பயணிக்கின்ற இந்த மேசராசி நேயர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பயணிக்கிறோம் என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் என்றென்றும் நோய் நொடி இல்லாத ஒரு கோடீஸ்வரராக வாழ முடியும் என்பதை இந்த மாத பலனாக கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.